ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. தினமும் ஒரே மாதிரி இட்லி தோசையாக செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குது, எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதிக நேரமும் எடுக்காதுங்க, நினச்ச உடனேவே 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சைடிஷ் கூட பெருசாக தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடவே ரொம்ப ரொம்ப சுவையாக நாவில் வச்சதுமே கரையும். அந்த அளவுக்கு சாஃப்டாக அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு வானலில் ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பருப்பெல்லாம் செவந்து வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு 5-6 உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே சின்னதாக ஒரு கேரட், ஊற வச்ச பச்சை பட்டாணி, ஒரு 4-5 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடேபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெஜிடேபிள்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கங்க. இதை நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிறத விட இது மாதிரி அரைச்சி ஊற்றி செய்கிறப்ப ஃப்ளேவர் சூப்பராக அருமையாக இருக்கும். நீண்ட நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் இன்னும் தூக்கலாக சுவையாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல மசாலா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி பச்சை வாசனை போய் கலந்து வந்ததும் இதோட 3 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. 1 கப் ரவை சேர்க்க போகிறோம், அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு திறந்து பார்த்துக்கலாம். அப்படியே மூடி வைங்க. வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ சரியாக 1 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு திறந்துட்டு கலந்து விட்டுக்கங்க. உப்பு கரெக்டாக இருக்கா இந்த டைமில் செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவையாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ 1 கப் ரவையை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி திக்காகி வருது. திரும்பவும் அப்படியே மூடி வைங்க, இல்லாட்டி அடுப்பு மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால் மூடி வச்சு வெந்து சாஃப்ட் ஆனதும் திறந்துட்டு நல்லா கலந்துக்கங்க. கலக்க பார்த்தே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்திங்கன்னா இன்னும் மணமாக சுவையாக இருக்குங்க. அவ்வளோதான், சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆகிடுதுங்க. இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர உணவாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். நீண்ட நேரத்துக்கு நல்ல சாஃப்டாக மணமாக சுவையாக இருக்கும். எப்பவும் வழக்கம் போல் செய்கிறத விட டொமேட்டோ ஃப்ளேவரில் நம்ம சாம்பார் தூளும் சேர்த்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நீ தினமும் இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.